உச்சநீதிமன்றத்தின் பிராந்திய கிளைகளை அமைக்க மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ள நிலையில் இதன் தாக்கங்கள் என்னவென்பது குறித்து தற்போது பார்க்கலாம். டெல்லியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களும், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களும் அதன் மக்களும் உச்சநீதிமன்றத்தை எளிதில் நாடும் வகையில் நாடு முழுவதும் பிராந்திய கிளைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தென்னிந்தியாவிற்கு சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை ஒன்றையும், கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களிலும் டெல்லியிலேயே மற்றொரு கிளையையும் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அரசியல் சாசன பிரிவு 130 கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் உச்சநீதிமன்றத்தின் கிளையை அதன் தலைமை நீதிபதியால் அமைக்க முடியும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட 10வது மற்றும் 11வது சட்ட ஆணையங்கள் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைக்க ஏற்கனவே பரிந்துரைகளை வழங்கியிருந்தன. 18வது சட்ட ஆணையம் தென்னிந்தியாவில் சென்னை அல்லது ஹைதராபாத், கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா, மேற்கு இந்தியாவில் மும்பை ஆகிய இடங்களில் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைக்கலாம் என பரிந்துரை வழங்கியிருந்தது. கடந்த 2021 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கலந்து கொண்ட அரசியல் சாசன தின நிகழ்ச்சியில் பேசிய அப்போதைய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபாலும் இதே கருத்தை முன்மொழிந்திருந்தார். திமுக மாநிலங்களவை உறுப்பினரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஒரு சட்டம் மூலமாக பர்மனன்ட் ரீஜனல் பெஞ்சஸ் சொல்லி சென்னை, மும்பை, கல்கட்டா, அதே போல டெல்லி இதில் அமைக்க வேண்டும் என்று ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லே நான் கொடுத்திருக்கேன். பாராளுமன்றத்தில் நான் நிறைய தடவும் பேசியிருக்கேன். ஆகவே இது சாத்தியமான ஒன்று. டெல்லியில் தற்போதுள்ள உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசன வழக்குகள் மட்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதும், மற்ற 4 கிளைகளும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களாக செயல்பட வேண்டும் என்பதும் இந்த கோரிக்கைக்கான பிரதான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. பார்லிமெண்ட் கமிட்டி நிலைக்குழு, பாராளுமன்ற நிலைக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளித்து இப்போது அதை சட்டத்துறை அமைச்சரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனால் 140 கோடி மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இதன் கிளைகள் அமைக்கப்பட்டால் அவர்கள் டெல்லி வரை 3000 கிலோமீட்டர் வரை வந்து செல்வதும், இங்கு உள்ள மொழி பிரச்சனைகள் இதுபோன்று இருப்பதனால் அவங்களுக்கு அனைவருக்கும் நல்லது என்பது எங்களுடைய கருத்து. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சகம் இசைவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது நீண்ட நாள் கோரிக்கையின் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்க வேண்டியுள்ளது. நீதிக்கும் நீதிமன்றங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொலைவு குறைக்கப்படும் பொழுதுதான் நீதி கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதற்கு இந்த உச்சநீதிமன்றத்தின் கிளைகள் அமைக்கும் முயற்சி பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.